ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது, 10 நிமிஷத்தில் ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. குழம்பு பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் மண் சட்டி எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது தான் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கோங்க. 2 நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்திக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்திக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டை எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 2 பெரிய தக்காளி எடுத்து மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு சேர்த்திக்கலாம். கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய்த்தூள் கூடவோ குறைக்கவோ சேர்த்திக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்திட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த குழம்பு சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.